இந்த சாப்டரில் அசம்பிளி மாடலிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ அசம்பிளி மாடலிங் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணுறப்ப என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதனால் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த என்எக்ஸோட ஹோம் பேஜில் ஒரு அசம்பிளி நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நியூ கிளிக் பண்ணுறேன். இந்த நியூவில் உங்களுக்கு தேவை அசம்பிளி மாடல். ஸோ அசம்பிளியில் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அசம்பிளியோட நேம் கேட்கும். அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்ன மில்லிமீட்டரை பேஸ் பண்ணிக்கணுமா இல்லை இன்ச்சஸை பேஸ் பண்ணாலும் செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ பார்ட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் காம்பவுண்ட்ஸ் பக்கத்துலேயே அசம்பிளிஸ் இருக்கும். இந்த அசம்பிளிஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த அசம்பிளியில் ஆட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த காம்பவுண்ட்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், எதெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னு தனியாக கேட்கும். ஸோ லோடட் பார்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் லோடட் பார்ட்ஸாக இருக்கும். அதாவது ரீசெண்டாக இந்த என்எக்ஸ் கேட் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் இல்லை கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ண பார்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்க, அந்த பார்ட் ஃபைலை தான் நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்களா, அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா டேரெக்டாக கிளிக் பண்ணால் அது ப்ரௌஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஃபைலை வேணாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற ஃபைல்ஸ் டூப்ளிகேட்ஸை வேணாலும் டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டூப்ளிகேட்ஸ் மட்டும் தான் வருமா, இல்லை கவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஒரு ஃபைல் எடுத்தோன்னா அது 2 காம்பவுண்ட்ஸ் வரணும். இப்போ போல்டு நெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலில் நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல டூப்ளிகேட்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அது வேறு டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கன்ஸ்டெயின்ஸில் பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பை கன்ஸ்டெயின்ஸ், செலக்ட் ஆர்ஜின், அப்சல்யூட் ஆர்ஜின் 3 ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காம்பவுண்டை உள்ளே கொண்டு வரும்போது அது எப்படி இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஆர்ஜினை பேஸ் பண்ணியா இல்லை கன்ஸ்டெயினை பேஸ் பண்ணியான்னு தனித்தனியாக கேட்கும். ஸோ அப்சல்யூட் ஆர்ஜின் அப்படிங்கிறது இந்த ஆர்ஜின்லேயே கிளிக் ஆகிரும். செலக்ட் ஆர்ஜினுங்கிறது அவரோட ஆர்ஜினை நீங்கள் டேரெக்டாக பாயிண்ட் மூலியமாக கிளிக் பண்ணணும், இல்லைனா இந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். பை கன்ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்டெயின்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு அப்போ பார்க்கலாம். அதே மாதிரி செட்டிங்கில் எந்த மாடல் ரெஃபர் பண்ண போகிறோம், ஒரிஜினலாக இருக்குமான்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பன். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்குறதுக்காண்டி இந்த இதிட்ட இந்த ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற இந்த பிளாக் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்சல்யூட் ஆர்ஜினாக இருக்கணும். ஸோ இந்த ஆர்ஜினும் இதில் உள்ள இந்த ஆர்ஜினுமே மேட்ச் ஆகிரும். ஸோ இது 2 ஆர்ஜினுமே மேட்ச் ஆகிறதுக்காண்டி அப்சல்யூட் ஆர்ஜின் கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 2 ஆர்ஜின் உங்களுக்கு ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ இதை இடத்துலேருந்து மூவ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். ஷோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே கொடுத்து பாருங்கள். இந்த காம்பவுண்ட்ஸுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்துக்க முடியும். ஸோ காம்பவுண்ட் செலெக்ஷனில் ஸோ என்னென்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் இத்தனை டேரக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஆட்ஸ். ஸோ அடுத்த காம்பவுண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரேன். ஸோ வேறு என்ன காம்பவுண்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம். ஸோ செகண்டாக இதை கொண்டு வரலாம். ஸோ இதை கொண்டு வர்றப்ப உங்களுக்கு கன்ஸ்டெயினை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும். ஸோ எந்த மாதிரி கன்ஸ்டெயினை பேஸ் பண்ணி இது கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்ஸ்டெயின்ட் மூலமாக சொல்லிக்கலாம். ஸோ இதே செலக்ட் ஆர்ஜின் அப்படிங்கிறது எந்த ஆர்ஜின் சொல்லிட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே ஆர்ஜின் கேட்கும். ஸோ அப்படி ஆர்ஜினை நீங்கள் இன்ஃப்ராரெட் பாயிண்ட் மூலியமாக சொல்லிக்கலாம், இல்லை கர்சரை எங்கே பிக் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்கள் ஆர்ஜின் வேணும். எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா டேரெக்டாக கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணியும் சொல்லிக்கலாம். இப்போ கர்சர் பாயிண்ட் எடுத்து நான் இந்த இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பிக் பண்ணால் அது இங்கே வரும். ஸோ அதுமாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணி டெலிட். ஸோ இப்போ உள்ளே வந்த காம்போனன்ட்ஸு என்ன கன்ஸ்டெயினை பேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே அசம்பிளி நேவிகேட்டர்னு ஒன்று இருக்கும். பட் இங்கே பார்ட் நேவிகேட்டர் தான் இருக்குது. ஸோ எப்படி இதை அசம்பிளி நேவிகேட்டராக மாற்றுறது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்பிளி நேவிகேட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோ சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அசம்பிளிக்கு வச்ச நேமு. அடுத்த பிளாக் V6 நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை சேவ் பண்ணாலும் ரீட் ரைட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹைட் ஆகிடும். எகேன் சேவ் பண்ணும் போது அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ அசம்பிளி மாடல் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அசம்பிளி பேட்டர்னில் அசம்பிளி நேவிகேட்டர்ஸ் இருக்கும். அந்த விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பெருசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காம்பவுண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எகெயின் இதை உள்ளே கொண்டு வர்றேன். இதையும் நான் அப்சல்யூட் ஆர்ஜின் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துல செட் ஆகிரும். ஸோ இதோட ஆர்ஜின் இது ஆர்ஜினும் சேமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது தேவையில்லை அப்படின்னா ஹைட் பண்ணால் அது கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை இப்போ டெலிட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி டெலிட். ஸோ அடுத்தது இதே இந்த டிஸ்கை நீங்கள் பை கன்ஸ்ட்ரெயின்ட் மூலியமாக உள்ளே கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வரலாம். ஸோ பை கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு பாருங்கள். டச் அலைன், கான்சென்ட்ரிக், டிஸ்டன்ஸ், ஃபிக்ஸ், பேரலல், பர்பெண்டிகுலர், அலைன், லாக்கு, ஃபிட்டு, பாண்டு, சென்டர்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டச் அலைன் அப்படிங்கிறது ரெண்டுமே டச் ஆகி அலைன் ஆகும். கான்சென்ட்ரிக், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற 2 சர்க்குலர் ஏஜோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற 2 ஃபேஸுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ், ஸோ எந்த இடத்துல நீங்கள் காம்பவுண்டை வச்சுருங்களோ அந்த இடத்துல அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நான் ஃபிக்ஸ் கனெக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை அப்படி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கனெக்ஷனை பாருங்கள். இந்த இடத்துல ஃபிக்ஸுங்கிற ஒரு கனெக்ஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ எகெயின் அசம்பிளி கன்ஸ்டன்ஸில் பேரலல், ஸோ 2 ஃபேஸுக்கு பேரலோ 2 ஆக்சிஸுக்கு பேரலாக கொண்டு முடியும். ஸோ பர்பெண்டிகுலர்னால் நீங்கள் செலக்ட் பண்ணுற 2 ஃபேஸும் பர்பெண்டிகுலராக திரும்பும். அலைன் லாக், ஸோ 2 லைனும் அலைன் ஆகி 2 லாக் ஆகிரும். ஃபிட், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹோல்ஸுக்கும் அந்த சாஃப்ட்டுக்கும் ஃபிட்டாக கரெக்டாகணும்னா இந்த ஃபிட்டுங்கிற ஆப்ஷனையும். பாண்டு, ரெண்டுமே ஹரிசாண்டலாக டச் ஆகிற ஆப்ஷன் பாண்டும். சென்டர், ஸோ நீங்கள் 2 ஃபேஸை செலக்ட் பண்ணி அதுக்கு சென்டரில் இதை அமைக்கணும் அப்படின்னா அந்த சென்டருங்கிற ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள்னால் நீங்கள் செலக்ட் பண்ணுற 2 பிளேனோ இல்லை 2 ஃபேஸோ ஆங்கிளில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எதை வேணாலும் நம்ம கன்ஸ்டன்ஸாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் உள்ள மூவ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் காம்பவுண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுற ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன். என்ன சொல்லுதுன்னா யூ ஆர் ட்ரைங் டு மூவ் எ ஃபிக்ஸ்டு காம்பவுண்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காம்பவுண்டை நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லுது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வர்ற உள்ள காம்பவுண்ட் அப்சல்யூட் ஆர்ஜின் சொன்னீங்கன்னா அந்த ஆர்ஜினில் வந்து மேட் ஆயிரும். பட் இதை வந்து நீங்கள் மூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டை நான் ஃபிக்ஸாக இங்கே செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து வர காம்பவுண்டை ஈஸியாக மூவ் பண்ணி அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஈஸியாக மூவ் பண்ணிடுவேன். ஸோ வேறு காம்பவுண்ட்ஸை மூவ் பண்ணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வேறு காம்பவுண்ட்ஸை எடுத்துகிட்டு வர்றேன். இந்த டிஸ்கை எடுத்துகிட்டு வந்து இதை அப்சல்யூட் ஆர்ஜினில் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நான் 3 கொடுத்துட்டு இந்த டிஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை த ஓரியன்டேஷன். ஸோ இதில் மோஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஆங்கிள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைனமிக்ஸ்னு சொல்லிவிட்டு ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ இங்கே உள்ள இந்த டிஸ்கை இந்த நேர்கோட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இதெல்லாம் டிஸ்க் வைக்கணுமோ அங்கெல்லாம் நீங்கள் டிஸ்க் வச்சு ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து பேட்டர்ன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு 4 இடத்துல வேணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பேட்டர்ன் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன், லீனியர் பேட்டர்னா சர்க்குலர் பேட்டர்ன் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். ஸோ பேட்டர்ன் வெக்டார்ஸ், இந்த வெக்டார்ஸ். ஸோ ஒன்றுக்கு டிஸ்டன்ஸ் மொத்தம் 4 வேணும். செலக்ட் காம்பவுண்ட், எந்த காம்பவுண்ட்னா இந்த காம்பவுண்ட். ஸோ இந்த ஏரோ மார்க்கை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ஒரு காம்பவுண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணி வரிசையாக பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஞ்சு கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃப்ளாஞ்சில் சுற்றி ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸில் நீங்கள் போல்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக அதை பேட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் அசம்பிளி உள்ள டூல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இதில் ஆடுன்னு இருக்கும். ஸோ அசம்பிளியை பொறுத்தவரையும் 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாட்டம் அப் அசம்பிளி, இன்னொன்று டாப் டவுன் அசம்பிளி. ஸோ பாட்டம் அப் அசம்பிளினா நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லா பார்ட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம லிங்க் பண்ணி அசம்பிள் பண்ணுறது. அதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணுறது இந்த ஆடுங்கிற கான்செப்ட். ஸோ மற்றது எல்லாமே டாப் டவுன் அசம்பிளி. ஸோ டாப் டவுன் அசம்பிளினா எல்லாமே அசம்பிளியில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கேயே நம்மளுக்கு பார்ட் கிரியேட் பண்ணுற சூழ்நிலை கிரியேட் ஆகும். ஸோ அப்போ கிரியேட் நியூ பார்ட், கிரியேட் நியூ காம்பவுண்ட் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் நியூ பேரண்டா இல்லை கிரியேட் நியூ காம்பனண்டா. கிரியேட் நியூனா பொதுவாக ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் நியூ காம்பனண்ட். ஸோ செலக்ட் காம்பனண்ட்டு அது எந்த பார்ட்டில் கிரியேட் பண்ணணும்னு தனி காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது தனி ஃபீச்சராகவே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூவில் மாடல். ஸோ இங்கேருந்து புதுசாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாடல் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது தனி பார்ட்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. பேக் ஸ்பேஸ் வந்துடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஆடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சப்ரஸ் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நிறைய காம்பவுண்ட்ஸ் நீங்கள் இந்த அசம்பிளியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அந்த காம்பவுண்ட்ஸில் சில காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சப்ரஸ் காம்பவுண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் சப்ரேஷன் ஸ்டேட் அப்படின்னா
நீங்கள் ஹைட் பண்ணதை அன்ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ஷன் தான் இந்த எடிட் சப்ரேஷன் ஸ்டேட். ஸோ இப்போ சப்ரஸ் காம்பவுண்ட் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம சப்ரஸ் பண்ண போதும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க, ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சப்ரஸ் ஆயிரும். பட் அதில் அப்ளை பண்ண அந்த கன்ஸ்டன்ட் டூல்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி அதை ரிட்டர்ன் கொண்டு வரது அப்படிங்கிறப்ப இந்த மாடலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதோட நேமோட ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ எகைன் இதை டிக் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் பொசிஷனில் கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் சப்ரஷனில் நெவர் சப்ரஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, ஸோ சப்ரஸ் பண்ண அந்த காம்பவுண்ட் உங்களுக்கு எகைன் கிரியேட் ஆயிரும். ஸோ எடிட் சப்ரஷன் ஸ்டேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது எப்படி ஆகணும், சப்ரஸ் ஆகணுமா இல்லை நெவர் சப்ரஸரா இல்லை கண்ட்ரோல் பை எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன்னா எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆடில் உள்ள பேட்டர்ன் மிரர் சப்ரஸ் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அதேமாதிரி பேட்டர்ன் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கும், அசம்பிளியில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி எப்படி நம்ம வரிசையாக அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஸோ புதுசாக அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூவில் அசம்பிளி மோட் என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், என்ன நேமில் இருக்கணும், அதை ஃபைனல் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆட் காம்பவுண்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். இதில் எந்தெந்த காம்பவுண்ட்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரணுமோ அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஓப்பன்கிட்ட நம்மள்ட்ட ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர காம்பவுண்ட் எதுனா உங்களோட பிளாக். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அசம்பிள் பண்ணுறப்ப எப்போவுமே இந்த பிளாக்கை தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றப்ப பொசிஷனில் நம்ம பார்த்த மாதிரி இதை எப்போயுமே அப்சல்யூட் ஆரிஜினில் செட் பண்ணிக்கலாம். அப்ளை. ஸோ இந்த அப்சல்யூட் ஆரிஜினில் அது செட் ஆயிரும். ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஸோ அடுத்த காம்பவுண்ட்ஸ் எதை கொண்டு வரலாம் அப்படின்னா உங்களோட ரிங்கை கொண்டு வரலாம். ஸோ இந்த ரிங்கோட சப்போர்ட்டில் தான் இது ரெண்டும் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அதனால் அசம்பிளி ஆடில் ரிங்கை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் உங்கள் ரிங் எடுத்துகிட்டு ஸோ இது எப்படி பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இது கன்ஸ்டன்ட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும். ஸோ பை கன்ஸ்டன்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது என்ன பேர் எல்லாமே இது காமிக்கும். அப்ளைன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ப்ரீ விண்டோ காமிக்கும். ஸோ இந்த ப்ரீ விண்டோயும் இதையும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஏன் இது இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்குன்னா அப்சல்யூட் ஆரிஜின் மெத்தடில் இது செட் ஆகிருக்கு. பட் நம்ம கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம வேணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்னா டச் அலைன் எடுத்துப்போம். இதில் இந்த சென்டர் ஆக்சிஸ், அதாவது ரெண்டு சென்டர் ஆக்சிஸும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகணும். ஸோ அது மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நேர்கோட்டில் அலைன் ஆகும். ஸோ எந்த சென்டர் ஆக்சிஸ்னால் இதோட சென்டர் ஆக்சிஸும் இதோட சென்டர் ஆக்சிஸும் நேர்கோட்டில் அலைன் ஆகணும். ஸோ நேர்கோட்டில் இது அலைன் ஆகிருக்கும். அப்ளை. ஸோ அதே மாதிரி எகெயின் இதே இருக்குதான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் திரும்பி போய் ஓப்பனில் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிட்டு எகெயின் அப்ளை. ஸோ இன்னொரு காம்பவுண்ட்ஸ் ஒன்று பிளேஸ் ஆகும். இது எங்கே பிளேஸ் ஆகணும், அதே ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸோட சென்டர் ஆக்சிஸும் ஒரே நேர்கோடு அலைன் ஆகணும். அப்ளைன்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஃபேஸும் எவ்வளோ தள்ளி இருக்கணும். இது இப்போ நான் 20ன்னு செட் பண்ணுறேன்னா அது 20 கிரியேட் ஆகும். 20 mm கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் தப்பாக கொடுத்த கன்ஸ்டன்ட்டை மாற்றுறது இல்லை கொடுத்த வேல்யூ எடிட் பண்ணுறதுக்கு அசம்பிளி நேவிகேட்டரில் கன்ஸ்டன்ட்டை கிளிக் பண்ணும்போது என்னென்ன கன்ஸ்டன்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட். ஸோ எடிட்னு கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது 0ன்னு கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுத்துட்டா இந்த சைடு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக இதில் மேட் ஆகணும் அப்படின்னா இதோட திக்னஸை கண்டுபிடிச்சி நீங்கள் மாற்றணும். ஸோ இது மாதிரி எந்த திக்னஸ் வேணாலும் நீங்கள் இதை கொடுத்துக்க முடியும். இல்லை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணினாலும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ -13 கொடுத்துட்டு ஓகே. ஸோ எக்ஸாக்டாக 2 டிஸ்டன்ஸ்க்கு உள்ளது 30. ஏன் அப்படின்னா இந்த ரிங்கோட டெப்த்து உங்களுக்கு 30 இருக்கும். ஸோ அடுத்து நம்ம எது எடுத்துகிட்டு வரோம்னா அந்த உங்களோட சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு வர போடலாம். ஸோ அசம்பிளி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி ஆட். ஸோ எதை கொடுத்துட்டு வர போகிறீங்க, உங்களோட சென்ட்ரிஃபிகல் சாஃப்ட். ஓகே. ஸோ இந்த சென்ட்ரிஃபிகல் சாஃப்ட்டில் அப்ளைன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உட்படுத்த போகிறீங்க அப்படின்னா இதையும் சென்டர் ஆக்சிஸ்.
டச் அலைன்னா இன்டர் சென்டர் ஆக்சிஸ். எப்போவுமே சர்க்குலர் காம்பவுண்ட்ஸை உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் சென்டர் ஆக்சிஸ் பேஸ் தான் அலைன் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான ஒரு காம்பவுண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இதே அலைனில் இந்த அலைன்கிற ஃபேஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது 2 ஃபேஸை பொறுத்து, இது சென்டர் ஆக்சிஸை பொறுத்து. ஸோ மேக்ஸிமம் யூஸ் ஆகுறது இந்த 2 கமாண்ட்ஸ் தான். ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸும் இங்கே உள்ள இந்த ஃபேஸோட சென்டர் ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்ளை. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். இது 0ன்னு செட் பண்ணால் எக்ஸாக்டாக ரெண்டுமே 0ன்னு கிரியேட் ஆகிருக்கும். பட் உங்களுக்கு 0 தேவையில்ல. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு 20. ரிவர்ஸில் கொடுத்தா உங்களுக்கு அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த திட்ட மேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஏவரமாக்க பிடிச்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணினா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டான பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அப்ளை. ஸோ இப்போ இந்த பிளாக்ல ஒரு ரிங் ரேட் செட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இதை கன்ஸ்டன்ஸும் செட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் இந்த கன்ஸ்டன்ட் மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி எகெயின் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த கன்ஸ்டன்ட். அப்படின்னா புதுசாக கன்ஸ்டன்ட் கொடுக்கறதுக்கும் நீங்கள் அசம்பிளி கன்ஸ்டன்ட். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் புது கன்ஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு இந்த மெத்தட். ஸோ இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஃபேஸும் எப்படி இருக்கணும், டிஸ்டன்ஸ் 0ன்னு மெயின்டைன் ஆகணும். ஸோ 2 ஃபேஸும் உங்களுக்கு ஈக்குவலாக கிரியேட் ஆயிரும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பிஸ்டனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்டன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இல்லைன்னா அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட்ஸை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக்கில் எடிட் டிஸ்பிளேயில் ஸோ டிரான்ஸ்பரன்சி லெவலில் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இன்டீரியரில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு பார்ட்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ என்ன பார்ட்ஸ்னால் பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டன் எங்கே இருக்குது, இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, இதையும் நான் கன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் அசம்பிள் பண்ண போகிறேன். அப்ளை. ஸோ இதையும் நம்ம சர்க்குலர் காம்பவுண்ட்னால டச் அலைன் இன்டர்ஃபேஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே உள்ள இந்த ஆக்சிஸும் இந்த சைடு உள்ள இந்த ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் வரணும். ஸோ நேர்கோட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்டன் டாப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறதுனால பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இது இருக்காது. ஸோ இந்த அலைன் ஆக்சிஸை மட்டும் நம்ம அலைன் பண்ணால் போதும். மற்ற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் எந்தெந்த டைரக்ஷனில் ஃப்ரீயாக மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் அவங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் ஆக்சிஸை அலைன் பண்ணதுனால இந்த ஆக்சிஸை விட்டு அது மூவ் ஆகாது. ஸோ இந்த பிஸ்டனோட ஒரே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த ஆக்சிஸில் டாப் அண்ட் டவுன் மட்டும்தான். ப்ளஸ் இதோட ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொட்டேஷன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்காண்டி மூவ் காம்பவுண்ட் எந்த பிஸ்டன், இதான் உங்களோட பிஸ்டன். டைனமிக் மூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரோமா கிரியேட் ஆகும். ஸோ இப்போ மூவ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக தான் இது மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பிஸ்டன் உங்களுக்கு 2 மெத்தடில் கிரியேட் ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷனில் எகெயின் நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது டாப்லையும் கீழேயும் மூவ் ஆகும். அதேமாதிரி ரொட்டேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அரெஸ்ட் பண்ணாமல் விடலாம். பட் இந்த பிஸ்டன் உங்களுக்கு டைரக்ஷன் திரும்பி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட் ஃபேஸ் உங்களுக்கு இந்த பக்கத்து பார்த்துருந்தா அடுத்த கிராங்கை உங்களுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம திருப்பணும். ஸோ மூவ் காம்பவுண்டே நம்ம திருப்பிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனா இதையும் கன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணியே திருப்பிக்கலாம். அசம்பிளி கன்ஸ்டன்ட்டில் டச் அலைன். ஸோ டச் அலைன் கொடுத்துட்டு இல்லைனா பேரல். ஸோ இங்கே உள்ள இந்த ஃபேஸும் இந்த இதில் உள்ள இந்த ஃபேஸும் எப்போயுமே பேரலாக இருக்கணும் சொல்லிட்டிங்கன்னா அந்த 2 ஃபேஸும் பேரலாக திரும்பிடும். ஸோ இப்போ இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட் எப்போயுமே டாப் அண்ட் டவுன் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற எந்த கன்ஸ்டன்ட்டுமே இதில் அப்ளை இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பிஸ்டன் ஆட் பண்ணும். அசம்பிளி கன்ஸ்டன்ட் ஆடில் பிஸ்டன் எடுத்துக்கிறேன். அப்ளை. ஸோ இது எங்கே இருக்கணும் அப்படின்னாலும் இதுவும் டச் அலைன் இன்டர்ஃபேஸ் ஆக்சிஸ். இங்கே உள்ள இந்த ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இதை திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ் மேலே வரும். சப்போஸ் அலைனில் நீங்கள் ஃப்ளிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் உங்களுக்கு மாறிக்கும். இப்போ அப்ளையும் கொடுத்துட்றேன். ஸோ இதையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதையும் நீங்கள்
ரொட்டேட் பண்ண முடியாமல் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஓரியன்டேஷன் இந்த டைரக்ஷனில் அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வித ப்ரீடிஃபைண்டாக ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணியே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட்ல பேரலல் எந்த 2 ஃபேஸும் பேரலல் அப்படின்னா இந்த ஃபேஸும் இங்கே உள்ள இந்த ஃபேஸும். இந்த 2 ஃபேஸும் பேரல்னு சொல்லிட்டீங்கன்னா 2 ஃபேஸும் உங்களுக்கு பேரலாக இருக்கும். ஸோ 2 பிஸ்டன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராங்க் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆடில் கிராங்க். ஸோ கிராங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இதில் கிராங்க் இருக்கும். ஸோ இந்த கிராங்குக்கு 2 கசன் கொடுக்கணும். இந்த கிராங்கோட டாப் வந்து இந்த பிஸ்டன்லையும் பாட்டம் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஃப்லையும் இருக்கணும். ஸோ இந்த கிராங்க் சாஃப்டில் இந்த கிராங்கும் இதுலேயும் கனெக்டிங் ராட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். இது இப்போ அப்ளைன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த கனெக்டிங் ராடோட பாட்டம் ஃபேஸ் எங்கே இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம அலைன் கொடுத்துடலாம். ஸோ டச் அலைனில் 2 சென்டர் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த பாட்டம் ஃபேஸோட இந்த சென்டர் ஆக்சிஸும் இந்த சாஃப்டோட இந்த சென்டர் ஆக்சிஸும் ஸோ அதே மாதிரி அப்ளைன் கொடுத்துட்டு இந்த டாப் இந்த ஃபேஸோட சென்டர் ஆக்சிஸும் ஸோ மேலே அலைன் பண்ணுறதுக்காண்டி இங்கே உள்ள ஃபேஸ். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ண முடியலன்னா ரைட் கிளிக் பண்ணி பிக் ஃப்ரம் லிஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஃபேஸ்னு கேட்கும். ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் தனித்தனியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபேஸை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது 2 இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு. பட் கரெக்டாக 2 அலைன் ஆகிருக்கு. பட் என்னன்னா பொசிஷன் ஆகிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டிஸ்டன்ஸை கொடுத்து இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் எந்த 2 ஃபேஸ் இந்த ஃபேஸும் இங்கே உள்ள இந்த ஃபேஸும் மேட் ஆகணும். இப்போ 0ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் மேட் ஆகிருக்கும். சப்போஸ் இதோட திக்னஸ் சொல்கிறாலும் திக்னஸை நீங்கள் சொல்லிக்க முடியும். இது 30 -30ன்னு சொல்லிட்டேன்னா கரெக்டாக இந்த வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதே இடத்துல தான் 2 பிஸ்டனும் அமையிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கிளியரன்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக கொடுத்துருக்கணும். ஸோ 28ன்னு கொடுக்குறேன். -28 -26 எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே டிஸ்டர்ப்ஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த பிஸ்டன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த பிஸ்டன் கிராங்க் சாஃப்ட்லேயும் அரேஞ்ச் ஆகிட்டு மேலே உள்ள பிஸ்டன்லேயும் கிரியேட் ஆகிருக்கு. அப்ளை. ஸோ அடுத்ததாக இன்னொரு பிஸ்டன் கொண்டு வரணும். ஸோ அதாவது இன்னொரு கனெக்டிங் ராட் கொண்டு வரணும். ஒரு பிஸ்டனோட நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துல கனெக்டிங் ராட் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதே கனெக்டிங் ராடில் எடுத்துகிட்டு அப்ளை. ஸோ இதுவும் அதே கன்சர்ன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபேஸும் டச் அலைன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்போயுமே நீங்கள் கன்ஸ்டன் கொடுக்கணும். இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸும் ஒரே நேர்கோட்டில் வரணும். ப்ளஸ் அப்ளைன்னு கொடுத்துட்டு இந்த டாப்பில் உள்ள இதோட சென்டர் ஆக்சிஸும் இந்த கர்வோட சென்டர் ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் வரணும். செலக்ட் ஆகலைன்னா ரைட் கிளிக் பிக் ஃப்ரம் லிஸ்ட். ஸோ எந்த ஃபேஸ் ஸோ இதான் கூட ஃபேஸ். ஸோ 2 ஃபேஸும் உங்களுக்கு ஈஸியாக அலைன் ஆயிரும். அதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணுறதுக்கு எப்போவுமே டிஸ்டன்ஸுக்கு கமெண்ட் எடுத்துகிட்டு 2 ஃபேஸை சூஸ் பண்ண போகிறோம். இங்கே உள்ள இந்த ஃபேஸும் ஏற்கனவே உள்ளே கொண்டு வந்து இந்த கனெக்டிங்கோட ஃபேஸும் எவ்வளோ கிளியரன்ஸில் இருக்கணும் -2ன்னு கொடுத்துட்டோன்னா ரெண்டும் -2ங்கிற கிளியரன்ஸில் இருக்கும். ஸோ 2தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கிளியரன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு இடையிலையும் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த எண்ட்லேயும் உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 2 ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த சாஃப்ட் இந்த பொசிஷன் இருக்கும்போது இந்த பிஸ்டன் இங்கே தான் இருக்கும். இந்த பிஸ்டன் உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலைன் பண்ணோன்னே உங்கள் பிஸ்டன் மூவ் ஆகி இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிரும். ஏன்னா இந்த கிராங்க் சாஃப்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் பிஸ்டனுக்கு டாப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருந்தீங்க. ஸோ அதனால் அந்த மூவ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு அது ஃப்ரீயாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் காம்பவுண்ட்ஸில் ஆங்கிள் காம்பவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகணும் இந்த ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஸோ பாயிண்ட் எதுனா இங்கே உள்ள ஆக்சிஸ் பாயிண்ட்.
சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ ஆங்கிள் ஒரு 13 குடுக்குறேன்னா 13 ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகுற பிஸ்டன் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டர்லையும் நீங்க ஒவ்வொரு பிஸ்டன் வச்சு அந்த பிஸ்டனையும் கீழே உள்ள கிராங்க் ஷாஃப்ட்டையும் கனெக்டிங் ராட் மூலியமா கனெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட்டே அசெம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஆட்ல பிஸ்டன் கன்ஸ்டன்ட் ஸோ இங்கே என்னென்ன கன்ஸ்டன்ட் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் இங்கே தர்ற மாதிரி இருக்கும். டச் அலைன் இந்த ஆக்சிஸும் இந்த ஃபேஸோட சென்டர் ஆக்சிஸும் இந்த ஃபேஸோட சென்டர் ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் வரணும். பட் தலைங்களே வந்ததுனால நீங்கள் ஃப்ளிப் கொடுத்தீங்கன்னா அது டர்ன் பண்ணி திரும்பிக்கும். ஸோ அடுத்தது அப்ளை பேரல் ஸ்பேஸ். ஸோ இந்த ஃபேஸும் எப்பவுமே பேரலாக இருக்கணும். அப்ளை ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு மூவ் காம்போனன்ட் இதை கிளிக் பண்ணிங்க. டைனமிக் ஓரியன்டேஷனில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த திட்டம் நம்ம மூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கனெக்டிங் ராட் ஷாஃப்ட் மாட்டின உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அப்ளை ஸோ அதே மாதிரி இன்னொரு பிஸ்டன் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னொரு பிஸ்டன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்டன் அப்ளை டச் அலைன் இந்த ஃபேஸும் அலைன் ஆகணும். இந்த பிஸ்டனோட இந்த ஃபேஸ் இந்த சிலிண்டரோட இந்த ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ பேரல்னு கொடுத்துடலாம். இப்போ பேரலில் இந்த ஃபேஸும் பேரலாக இருக்கணும். அப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ எந்த இடத்துல மூவ் ஆகணும் நம்ம மூவ் காம்போனன்ட்ஸ் மூலிமா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க் மூலிமா மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் செட் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2 சிலிண்டர்லையும் நான் இந்த பிஸ்டனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கனெக்டிங் ராடையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 6 பிஸ்டன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து இந்த கனெக்டிங் ராடையும் நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு கனெக்டிங் ராட், இது மாதிரி கனெக்டிங் ராட், அதுமாதிரி 4 கனெக்டிங் ராட்ஸ் நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டிங் ராடை நீங்கள் எப்படி அசெம்பிள் பண்ணீங்களோ அதே மெத்தடில் தான் இதையும் அசெம்பிள் பண்ணணும்.
ஸோ இந்த கனெக்டிங் ராட் எந்த பக்கத்து பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத உங்களோட பிஸ்டன் பிளேஸ்மெண்ட் படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கனெக்டிங் ராட் இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே அலைன் ஆகிறது கஷ்டம். ஸோ அதையும் நீங்கள் மேட்னு கொடுத்து எக்ஸாக்டாக பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இந்த இதை நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிஸ்டனையும் கனெக்டிங் ராடில் கனெக்ட் பண்ணுவோம். அசம்பிளியில் கனெக்டிங் ராட் அப்ளை. ஸோ இதுவும் டச் டு அலைன், இன்டர்ஃபேஸ் டு ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த ஆக்சிஸ். ஸோ ரெண்டாவது செட்டுக்கும் நீங்கள் பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி இந்த மூணாவது செட் ஆஃப் இன்ஜின்ஸுக்கும் நம்ம 2 பிஸ்டனுக்கு நம்ம இந்த கனெக்டிங் ராடை கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இது மாதிரி இந்த பிளாக்ல பிஸ்டன்ஸையும் அந்த கனெக்டிங் ராடை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் செட்டையும் நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ 6 பிஸ்டனும் 6 கனெக்டிங் ராடை நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ மறுபடியும் இது நார்மல் மூடுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி நார்மல் மூடுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரி அசம்பிளியில் ஒவ்வொரு அசம்பிளியாக கொண்டு வந்து இந்த அசம்பிளி கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி ஸோ எப்படி 2 ஆப்ஜெக்ட் ரிலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரிலேட் ஆயிரும். ஸோ டச் அலைன் அதில் எத்தனை கான்செப்ட் இருக்குது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். டச் அலைனில் எல்லாமே ஆக்சிஸ் டச் பண்ணியிருக்கணுமா இல்லை ஃபேஸ் டச் பண்ணியிருக்குமான்னு கேட்குறதா இந்த சப் ஆப்ஷன். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னா ரெண்டுமே ஒரே சென்டர் பாயிண்டில் இருக்கும். டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் சூஸ் பண்ணுற 2 ஃபேஸோ பிளேனோ ஒரே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகும். ஃபிக்ஸ் அப்படின்னா அந்த காமன் இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். பேரல்னா 2 ஃபேஸும் உங்களுக்கு பேரலாக கிரியேட் ஆகிருக்கும். பர்பெண்டிகுலர்னா நீங்கள் சூஸ் பண்ணுற 2 ஃபேஸுமே பர்பெண்டிகுலராக இருக்கும். அலைன் லாக். ஸோ அலைன் ஆகி அந்த இடத்துலேயே அது லாக் ஆகும். ஃபிட்னா டாலரன்ஸ் ஃபிட் மாதிரி உங்கள் ஹோல்ஸுக்கும் போல்ட்டுக்கும் இடையில ஃபிட் மாதிரி கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ சென்டர்னா சேவ் பண்ணுற 2 ஃபேஸுக்கு இடையில நீங்கள் சேவ் பண்ணுற 3வது ஃபேஸ் எக்ஸாக்ட் பொசிஷனில் கேட்டாக இருக்கும். ஸோ ஆங்கிள் கொடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் ஆங்கிளில் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி கன்சனை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் எந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட்ஸையும் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த இந்த கனெக்டிங் சாஃப்ட் அதாவது இந்த கனெக்டிங் ராட் இந்த பிஸ்டன் எல்லாமே இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த கிராங்க் சாஃப்டோட ரீசன் தான். ஸோ இந்த கிராங்க் சாஃப்ட் இந்த ரொட்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்டிங் ராடும் இந்த பிஸ்டனும் இந்த ஷேப்பில் தான் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு இடத்த நீங்கள் மூவ் பண்ணும்போது மற்ற இடம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த பிஸ்டன் கனெக்டிங் ராட் கிராங்க் சாஃப்ட் எல்லாமே ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிக்கிறதுனால ஒன்று மூவ் பண்ணும்போது இன்னொன்று மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவ் காம்பவுண்ட்ஸில் இந்த பிஸ்டனை செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ணுவோம். ஸோ இது மூவ் பண்ணும்போது இது 2 அலைன் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த கனெக்டிங் ராடும் கிராங்க் சாஃப்ட்டும் அலைன் ஆகிருக்கு. ஸோ இது மூவ் பண்ணும்போது இது மூவ் ஆகுமான்னு பார்க்கலாம்னா பார்க்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் செட்டும் மூவ் ஆகுது, ப்ளஸ் அதுவும் உங்களுக்கு லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ என்ன காரணம்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்த நீங்கள் இந்த ஃப்ரேமை அதாவது இந்த பிளாக்கை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்ததுனால எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த பிளாக்கை நீங்கள் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த பார்ட்ஸும் உங்களுக்கு மூவ் ஆகாது. நீங்கள் கொடுத்த கன்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ எந்தெந்த பார்ட்ஸுக்கு எந்தெந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் மட்டும்தான் உங்களோட பார்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ இப்போ அசம்பிளி கன்ஸ்டன்ட்ஸில் ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட்னு செட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட் கிடையாது. நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளாக்கை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட் பிளாக் V6ன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிளாக் V6ல் ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு சைடில் என்ன கன்ஸ்டன்ட் எது கூட லிங்க் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போ டிஸ்டன்ஸுங்கிறது எது கூடனா இந்த கனெக்டிங் ராடுக்குள்ளேயும் இந்த சாஃப்ட் கூடயும் இந்த கனெக்டிங் ராடு கூடயும் இந்த பிஸ்டன் கூடயும் தனித்தனியாக நீங்கள் நேம் வச்சியே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிளாக்கை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணாதனால இந்த பிஸ்டன் கிராங்க் சாஃப்ட் எதையுமே மூவ் ஆகாது. பட் நம்ம கொடுத்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காண்டி மூவ் காம்பவுண்ட்ஸில் இந்த பிஸ்டனை மூவ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷன் செட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் இந்த ஹோல்ட் பண்ணி இழுக்க முடியாது. பட் நீங்கள் கொடுத்த அலைன்மெண்ட்டு இந்த டாப் அண்ட் டவுன் மட்டும்தான். ஸோ இந்த பிஸ்டனை மேலே இங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் மூவ் பண்ணும்போது அது கூட லிங்க் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த பிஸ்டன் இருக்கும்போது மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைடு உள்ள பிஸ்டனும் உங்களுக்கு இதுலேயே ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளாகை நீ ஹைப் பண்ணி வச்சுருக்கீங்க. தற்காலிகமாக ஹைப் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போ மூவ் காம்பவுண்ட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பிஸ்டன் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்டன் எடுத்துகிட்டு ஸ்பெசிஃபிக் த ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனை மூவ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பிஸ்டன் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா பிஸ்டனும் உங்களுக்கு எக்ஸாக்டாக மூவ் ஆகுது. ஸோ இது மாதிரி உங்கள் சாஃப்ட்டு கனெக்டிங் ராட் பிஸ்டன் 3யும் அலைன்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து அலைன் பண்ணதுனால அந்த அலைன்மெண்டோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிலீவ் ஆகிற வரையும் இந்த மோஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ எகெயின் இந்த பிளாக் வேணும் அப்படின்னா இந்த பிளாக்கை டிக் பண்ணுங்கள், இந்த பிளாக் கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி உங்களோட அசம்பிளியில் ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக அசம்பிள் பண்ணி உங்களோட மெயின் அசம்பிளி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொடுத்த கன்ஸ்டன்ட் படி உங்கள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கன்ஸ்டன்ட் எப்படின்னா நீங்கள் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதில் அப்ளிகேஷனில் அசம்பிள் கிளிக் பண்ணிங்க. ஃபைலில்
அசம்பிளி மோட். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளி மோட் ஹைட் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் அப்ளிகேஷனில் போய் அசம்பிளி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகெயின் ஹோம் பேஜில் அசம்பிளி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்ட் மாடலிங்கில் இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அசம்பிளி இல்லை அப்படின்னா நேராக நீங்கள் அப்ளிகேஷனில் போய் அசம்பிளி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அசம்பிளி கிரியேட் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த அசம்பிளி எப்படி வியூ பண்ணலாம், ஸோ வேறு எதுவும் ஆப்ரேஷன் இந்த அசம்பிளியை உட்படுத்தலாம்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அசம்பிளிங்கிற டேப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ அந்த அசம்பிளி டேப் இல்லை இல்லைன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அசம்பிளிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அசம்பிளி டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த அசம்பிளிஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் காம்பவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிறையா காம்பவுண்ட்ஸ் உள்ள ஒரு அசம்பிளியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து ஒரு காம்பவுண்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைன் காம்பவுண்ட்ஸ். ஸோ என்ன காம்பவுண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போறீங்க? சரி, பிகின் வித் இப்படி ஆரம்பிக்கணும், இல்லை கண்டென்ட் இதை அப்படியே வச்சுக்கணும், எக்ஸாக்டாக இந்த பேரில் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அப்படியும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலில் எல்லாமே கண்டுபிடிச்சிடும். ஸோ லே அவுட்டில் உங்களுக்கு அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னா 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்பிளே பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே பேனோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ண இந்த பிஸ்டனுக்கு பேரண்ட் எதுனா இந்த ஆப்ஷன் தான் உங்களோட பேரண்ட். இப்போ ஹோல் அசம்பிள் உங்களுக்கு தெரியுது. இப்போ இதோட டிஸ்பிளே பேரண்ட்ங்கிறது ஃபைனல். ஸோ இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அசம்பிள் ஆகிருக்கு, அதுமாதிரி இங்கே அசம்பிள் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு 2 பேரண்ட் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு ஃபைனலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் பார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அசம்பிளி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ வேறு எது நீங்கள் ஒர்க் பார்ட்டாக செட் பண்ணிட்டீங்க, பழையபடி ஆளை மாற்றுறதுக்கு இந்த ஃபைனல் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்த நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பை ப்ராக்சிமேட்டி. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ப்ராக்சிமேட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ரேஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ஷோ ப்ராடக்ட் அவுட்லைன். ஸோ ஃபுல் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாம், அதோட அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த அவுட்லைன் மட்டும் தெரியும். ஸோ பட் நீங்கள் ஒரு வாட்டி அவுட்லைனாக கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபைனல் வரையும் உங்களுக்கு அவுட்லைனை மட்டும் தான் இதில் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சேவ் கண்டென்ட். ஸோ இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் எப்படி ஒரு காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுமாதிரி புதுசாக காம்பவுண்ட்டை நீங்கள் பேரண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ஸ். ஸோ இதே மாதிரி நிறையா போல்ட்ஸ் இருக்குது. இந்த போல்டெலாம் நீங்கள் தனியாக பிஸ்டன் இருக்குன்னா வரிசையாக நீங்கள் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பாட்டில் பார்த்தோம்னா அதே லீனியர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன், டிஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ 3 பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் அசம்பிளிலையும் பேட்டர்ன் பண்ணிக்க முடியும். மிரர் அசம்பிளிலையும் யூஸ் பண்ணியும் மிரர் பண்ணி முடியும். மூவ் காம்பவுண்ட். ஸோ இந்த மூவ் காம்பவுண்ட் மூலயமா ஒரு காம்பவுண்ட்டை நீங்கள் டேரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஷோ ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இப்போ எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு தெரியுது. இங்கே என்ன ஆட் பண்ணிருக்கீங்க, அலைன். இங்கே அலைன் டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயினோட சிம்பிளை வச்சு அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பேர் டிஸ்டன்ஸ். இது அலைன். அலைன்னா எதுனா 2 ஃபேஸ் அலைன் ஆயிருக்கு, இதில் 2 ஆக்சிஸ் அலைன் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி அந்த சிம்பிளை வச்சு நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லிட முடியும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ பழையபடி மாற்றுறதுக்கு நீங்கள் இதை ஃபைனலில் டிக் பண்ணிட்டீங்கன்னா பழையபடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ரிமெம்பர் கன்ஸ்டன்ட். ஏதாச்சும் கன்ஸ்டன்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் அந்த கன்ஸ்டன்ட் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதுக்கு ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நீங்கள் பார்க்கணும். இப்போ கிளிக் பண்ணுறேன். இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும் பாருங்கள், டாப் அண்ட் டவுனில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதே ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா ரொட்டேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் இருக்குது. ஸோ அதுமாதிரி நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ஷோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் இந்த ரிங்குக்கு என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இதுவும் ரொட்டேட் ஆகும். பட் இது ரொட்டேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதாவது இது கூட அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளாக்குக்கு எந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா அதை நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அது எந்த மூமெண்ட்லையும் ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ண இந்த காம்போனன்ட்ஸை எக்ஸ்ப்ளோட் பண்ணி பார்க்கணும். ஸோ தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் எக்ஸ்ப்ளோட் வியூ. ஸோ நியூ எக்ஸ்ப்ளோஷன் செட் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். EXPன்னு செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதில் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நேம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், இன்ஃபோ EXP. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ எக்ஸ்ப்ளோர்ட் காம்போனன்ட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டேன். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 300ன்னு சொல்லிட்டேன்னா
எல்லா காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு 300 டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஆட்டோ எக்ஸ்ப்ளோஷன். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ண ஒன்றும் தனித்தனியாக 300 mmக்கு ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனில் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த டேரக்ஷனை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா எடிட் டேரக்ஷன் மூலியமாக சொல்லிக்க முடியும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க? இந்த மூவ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும்? டிஸ்டன்ஸ் ஒரு 50. அப்ளை. ஸோ இதுமாதிரி ஆப்ஜெக்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அன்எக்ஸ்ப்ளோர்ட் காம்பவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது பழையபடி அசம்பிள் ஆயிரும். ஸோ இந்த இதை செலக்ட் ஆப்ஜெக்ட் எது மட்டும் அசம்பிள் ஆகும்னு சொல்லிக்கலாம், எல்லாமே அசம்பிள் ஆகும் சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு அசம்பிள் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க, அது மட்டும் உங்களுக்கு அசம்பிள் ஆகும். சப்போஸ் இந்த வியூவில் அன்எக்ஸ்ப்ளோர்டு காம்பவுண்ட்ஸில் செலக்ட் ஆல் ஒரு காம்பவுண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னா எல்லாமே உங்களுக்கு பழையபடி அசம்பிள் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ண காம்பவுண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி பார்க்குறதும் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண திரும்பி அன்எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி பார்க்குறதும் உங்களுக்கு இதில் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அன்எக்ஸ்ப்ளோர்டும் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த வியூவில் இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் தேவையில்லை அப்படின்னாலும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வியூவில் இந்த பிளாக் உங்களுக்கு தேவையில்லை, ஓகே. இப்போ எக்ஸ்ப்ளோரில் அன்எக்ஸ்ப்ளோர்ட் காம்பவுண்ட் செலக்ட் ஆல், ஓகே. அன்எக்ஸ்ப்ளோர்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ எக்ஸ்ப்ளோர்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 2000 டிஸ்டன்ஸில் இது க்ரியேட் ஆகணும். ஸோ எல்லாமே 2000 டிஸ்டன்ஸில் இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பிளாக் நீங்கள் ஹைட் பண்ணதுனால இந்த எக்ஸ்ப்ளோஷன் உங்களுக்கு பிளாக்கு க்ரியேட் ஆகாது. திரும்பி பழையபடி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் செலக்ட் ஆல், ஓகே. திரும்பி பழையபடி இது க்ரியேட் ஆகிரும். ஆட்டோ எக்ஸ்ப்ளோர்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுறது, அன்எக்ஸ்ப்ளோர்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசம்பிள் பண்ண எல்லாமே டிஸ்அசம்பிள் ஆகும். இந்த இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேரெக்டாக போய் நான் அன்எக்ஸ்ப்ளோர்ட் செலக்ட் ஆல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி அசம்பிள் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இது திரும்பி நான் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே ஷோ. ஸோ இதில் இந்த ஷோ தெரியட்டும், எதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிங்களோ அதோட லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு தெரியும். அதுவும் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிய வச்சுக்க முடியும். ஸோ அடுத்தது கிளியரன்ஸ் அனலிஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஸ்டனையும் சிலிண்டரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு 2 சர்ஃபேஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேட் ஆகும். ஸோ அப்படி மேட் ஆகிறப்ப அது ரெண்டுக்கும் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது, ஸோ டைட்டாக அரெஸ்ட் ஆகிருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ கிளியரன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நியூ செட்னு கொடுத்துக்கிறோம். இந்த நியூ செட்டில் இந்த செட்டோட நேம் என்னென்ன காம்பவுண்ட்ஸுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த செட்டோட நேம் டெஸ்ட் 1 செட் பண்ணியிருக்கேன். கிளியரன்ஸ் பிட்வீன் பாடிஸா இல்லை காம்பவுண்ட்ஸா? 2 பாடிஸ். இது ஒரு பாடிஸ், இது ஒரு பாடிஸ். இல்லை காம்பவுண்ட்ஸ்னால் காம்பவுண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொலிஷன் 1, கொலிஷன் ஆல் ஆப்ஜெக்ட். ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் கொலிஷன் செக் பண்ணணும். ஸோ கொலிஷன் அப்படிங்கிறது 2 ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டச் ஆகிறது தான் கொலிஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் டச் பண்ணுறதை காமிக்கணும் அப்படின்னா ஆல் ஆப்ஜெக்ட், ஆல் விசிபிள் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வியூவில் எந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வியூவில் தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் இடையில உள்ள கொலிஷனை பார்க்கலாலும் பார்த்துக்க முடியும். ஸோ ஆல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளியரன்ஸ் ப்ரௌசரில் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டேரெக்டாக எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கு. இதை ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ண உங்களுக்கு அதோட கிளியரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது 2 மேட் ஆகலை. அதாவது இது ஒரு கனெக்டிங்னா இது ஒரு கனெக்டிங்கோட பாட்டம் ஃபேஸ். ஸோ இது 2 இந்த இதில் டச் ஆகிருக்கு. ஸோ இது 2 டச் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இதில் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக இந்த 2 கனெக்டிங் ராடும் பர்டிகுலர் கிளியரன்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் கொலிஷன். ஸோ ரொட்டேட் ஆகிறப்ப இந்த இடம் இடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் மாற்றினாலும் இப்போ போய் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஐடி என்னென்னா 660. ஸோ அடுத்தது இதை பாருங்கள், இது அவரோட டாப் ஃபேஸ். இப்போ நீங்கள் பாட்டம் பார்த்தது மாதிரி அவரோட டாப் ஃபேஸ் இருக்கும். அவர் டாப் எப்படி மெரிஜ் ஆகுதுன்னா இந்த மாதிரி மெரிஜ் ஆகுது. ஸோ இந்த 2 கனெக்டிங் ராடுக்கு உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கரெக்டாக மேட் ஆயிரும். ஸோ அசம்பிள் பண்ணுறப்ப வேறு பார்ட்ஸோட இடிக்குது, ரொட்டேட் ஆகிறப்போ இல்லை மோஷன் ஆகிறப்பையோ அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னா இது மூலியமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இதுனா இந்த பிஸ்டன்ஸ். ஸோ இது நீங்கள் கரெக்ட் டிஸ்டன்ஸில் கொடுக்கணும். இந்த பிஸ்டனை பார்ப்போம். இந்த பிஸ்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சிலிண்டரில் டச் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே இந்த பிஸ்டன் ரிங் இந்த சிலிண்டர் டச் ஆகிருக்கும். இந்த பிஸ்டனில் உள்ள இன்னர் பாடி எதுவுமே டச் ஆகாது. அவுட்டர் பாடி கண்டிப்பாக சிலிண்டரில் உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லாமல் டச் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இதில் கிரியேட் ஆகாது. ஸோ அது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த என்ன டேரக்ஸ். ஸோ இதுவும் கண்டிப்பாக ரொட்டேட் ஆகக்கூடிய ஆப்ஷன். ஸோ இது ஃபிக்ஸ்டாக பிஸ்டன் கூட ஜாயிண்ட் ஆயிரும். இது உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதனால் இந்த இதுலேயும் உங்களுக்கு மோஷன் இருக்கிறதுனால இந்த இதுலேயும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. இது மாதிரி நீங்கள் கொலிஷன் எங்கெல்லாம் இடிக்குது எங்கெல்லாம் இடிக்கலன்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த தான் உங்களுக்கு டச் ஆனிச்சு. ஸோ இதை நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் இல்லை மூவ் பண்ணி வச்சு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த அசம்பிளி வியூவையும் நீங்கள் ஷேடோ மோடு ஒயர் ஃப்ரேம் மோடு எதுனாலும் பார்த்துக்க முடியும். ஸ்டுடியோ மோடில் செட் பண்ணுறேன். ஸ்டுடியோ மோடில் செட் பண்ணால் நீங்கள் கொடுத்த மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் அது கிரியேட் ஆகிருக்கும். அகெயின் ஃபேஸ் அனாலிசிஸ் மெத்தட். ஃபேஸ் அனாலிசிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்ஷியலி ஷேடோ மோட். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், சைடு வியூ எப்படின்னு தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ அது ஒயர் ஃப்ரேமில் எப்படி இருக்கும், 3D ஒயர் ஃப்ரேமில் எப்படி இருக்கும். ஸோ அதோட சைடு வியூ பார்ப்போம். ஸோ டோட்டல் அசம்பிளிக்கு நீங்கள் பார்த்தனாலும் பார்க்க முடியும். ஸோ இந்த அசம்பிளியை சேவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த அசம்பிளியை நம்ம வியூவில் எடிட் செக்ஷன். ஸோ இதை கட் பண்ணால் எப்படி தெரியும்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வி இன்ஜினை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் தெரியும்னா இது மாதிரி தெரியும். செக்ஷன் 1. ஸோ அதே ஒய் ஆக்ஸை பொறுத்து கட் பண்ணலாம், ஜெட் ஆக்ஸை பொறுத்து கட் பண்ணலாம். ஸோ ஒய்யை பொறுத்து கட் பண்ணால் இந்த டேரக்ஷன் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ எந்த இதில் நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்க்க விரும்புங்களோ அந்த செக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இதுமாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்ம கட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம பழையபடி எடிட் டிஸ்பிளேல 0ன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ஹார்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். எகெயின் எடிட் டிஸ்பிளேல இந்த வியூ இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ ஓகே கொடுக்குறப்ப கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணால் எப்படி தெரியும். ஸோ இது பிஸ்டன்ஸ், இது கனெக்டிங் ராட், கிராங்க் சாஃப்ட் எல்லாமே தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வியூவில் செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட லைன் டயக்ராம் ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஒயர் ஃப்ரேம் மாடல். ஸோ இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணியும் இதை பார்த்துக்க முடியும். ஸோ கிளிப் ஸ்டேஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா அது ஃபுல் வியூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சீ த்ரூ ஆல்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இது சீ த்ரூ ஆல். இதை ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எங்கே இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு சீ த்ரூ ஆல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்குன்னு நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு கவருக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சீ த்ரூ ஆல் மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணுறதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இந்த பிஸ்டன்ஸ் இங்கே உள்ள இது. ஸோ இதான் உங்களோட பிஸ்டனோட பொசிஷன். இந்த பொசிஷன் நீங்கள் சீ த்ரூ ஆல் அப்படிங்கிற கமெண்ட் மூலியமாக எங்கே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ இதை திரும்பி ரைட் கிளிக் பண்ணி ஹெட் டிஸ்பிளேல டிரான்ஸ்பரன்சியை செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் பண்ணி ரைட் கிளிக், இங்கே ஷோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஷோ லைன் வெயிட் மாடல்னால் இந்த ஃபுல் வெயிட் ஆஃப் மாடல் உங்களுக்கு லைன் வெயிட் மாடலாக கேட்டாயிருக்கும். ஸோ இப்போ இது உங்களுக்கு வெயிட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனை மட்டுக்காண்டி இருக்கும். லைட் வெயிட் மாடல்லாம் எந்த லிங்க் இல்லாமல் டேரெக்டாக ஒரு காப்பி ஆஃப் லிங்கில் மட்டும் இது கிரியேட் ஆகிருக்கும். மூவ் காம்பனன்ட்ஸில் ஓரியன்டேஷன். ஸோ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அசம்பிளியும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்கள் பிஸ்டன் இன்ஜின்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் கன்ஸ்டன்ஸ் எல்லாம் செட் பண்ணி பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையான மூவ்மெண்ட்டை நீங்கள் ஒரே ஒரு காம்பவுண்ட்ஸை மூவ் பண்ண வச்சு மற்ற எல்லா காம்பவுண்ட்ஸையும் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும்.
ஸோ இந்த சாப்டரில் அசம்பிளி கன்செப்ட்ஸ்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு இன்ஜினை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் எப்படி டீட்டெயிலிங் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.